பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அலப்புற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்க. நம்ம டிஜே டிராவலர் பாருங்க, செமையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ காய்ஸ், நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தொட்டமெட்ரி வந்து ரீச் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம இப்போது ஒசூர்லேருந்து வந்தோம்னா தொட்டமெட்ரி லெஃப்ட் எடுத்து உள்ளே போகணுங்க. வாங்க அப்படியே போக போக உங்களை கண்டினியூ பண்ணுறேன். போகலாம். இப்போ நம்ம தொட்டமெட்ரியில் தான் இருக்கோம். முன்னாடி போயிட்டு லெஃப்ட்டில் ஒரு ரோடு போயிருக்கு, அதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறது இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குங்க இந்த ஏரியாவே. இதில் தாங்க லெஃப்ட் எடுத்து போகணும். அப்படியே வாங்க போகலாம். எல்லாம் நம்மளை குறுகுறுனே பார்த்துட்டு போகிறாங்க. ரோடு சின்னதாக இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது ரோடு. இங்கிருந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தாங்க நம்ம போக வேண்டியது. 2 கிலோமீட்டர் உள்ளே நம்ம போயிட்டோம்னா டைரெக்டாக சிவன் டெம்பிளானே போகுதுங்க வண்டி. நம்ம எங்கேயாவது பூ வாங்கிட்டு போகலாம் சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். எங்கேயுமே கடையே இல்லைங்க. சைட்லலாம் மண்ணு தோண்டி வச்சுருக்காங்க. ரோடு பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. ரோடை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. எல்லாருமே இங்கே வந்து எல்லாம் விசிட் பண்ணுற ஏரியா தாங்க இது. ஆல்ரெடி எல்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ நான் போகிறதுனால நான் போடுறேன் இதை பார்த்தீங்கன்னா. இது இன்னும் மழை டைமில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் தண்ணி போயிட்டுருக்கு. இருக்குங்களா, பசங்க மீனெல்லாம் பிடிச்சிருக்காங்க. இப்போ அங்கே தண்ணி எப்படி போகுதுன்னு தெரியல. 4 சைடும் சுற்றி தண்ணியாக இருக்கும். சென்டரில் தான் சிவன் இருக்கார். ரொம்ப நாள் ஆச்சு நாங்களும் போய். சேம் இதே மாதிரி நாங்கள் 3 பேர் தான் வந்தோம் இதுக்கு முன்னாடி. திரும்ப இப்போ 3 பேர் தான் போயிட்டுருக்கோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் அந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் தோட்டம். சென்டரில் வண்டி போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. ரோஸ் தோட்டம், அப்புறம் தக்காளி தோட்டம் எல்லாமே இருக்குதுங்க. இந்த சைடு விவசாயம் தாங்க பண்ணுறாங்க. நம்ம இதில் ரைட் எடுத்து போகணும். ஆல்ரெடி நமக்கு ரூட்டிங் தெரியும், அதனால் யாரையும் கேட்க வேண்டிய தேவையில்லை. அதெல்லாம் ஃபஸ்ட்டு குழிமேடு மாதிரி தாங்க இருந்துச்சு. ரோடு இப்போ புதுசாக போட்டிருக்காங்க இது எல்லாமே. பார்த்தீங்களா, ஏதோ செடி நட்டுருக்காங்க. என்ன செடின்னு தெரியல. எனக்குலாம் விவசாயம்லாம் ரொம்ப பிடிக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எங்க லெஃப்ட் சைடில் மாங்காய் திருடிட்டு இருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா புதினா எல்லாமே போட்டிருக்காங்க. இங்கே டூரிஸ்ட்டாக வரவங்க எல்லாம் அப்படியே அழகாக நிற்று மாங்காய் பீச்சு சாப்பிட்டு போயிடுறாங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா புதினா தாங்க. அப்புறம் இது பாவக்காய் செடின்னு நினைக்கிறேன். ஆமாம், தோட்டமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி 2 சைடும் விவசாயம் பண்ணிவிட்டு பச்சைன்னு இருக்க இடத்துல இந்த மாதிரி ரோட்டில் போகும்போது சூப்பராக இருக்குது. இங்கே கொஞ்சம் தூரம் தான் இந்த மாதிரி இருக்கும், மற்றபடிக்கு எல்லாமே நார்மலாக ஓகே. எல்லாம் ஆஃப் ரோடாக இருக்குதுங்க. இந்த மழை பெஞ்சனால ரோடெல்லாம் அரிச்சிருச்சு. இங்கே கப்புள்ஸாகவும் வராங்க, ஃபேமிலியோடு வரலாம். எல்லோரும் வந்து சாமியை கும்பிட்டு ஜாலியாக போகிறாங்க.
அவங்க 2 பேரும் கப்புள்ஸ் எல்லாம் நம்மளே பார்த்துட்டு போகிறாங்க. பார்த்தீங்களா, இது ரோஸ் தோட்டங்க. நமக்கு லடாக்கோட ரிவர் கிராஸ் தான் இல்லை, இந்த மாதிரி ரிவர் கிராஸாவது பண்ணி போகலாம். அங்கேயும் ஒரு நாள் போவோங்க, போயிட்டு நம்ம கால் தரத்தை பதிப்போம், லே லடாக்குன்னு சொல்லிட்டு. இடம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. இந்த மாதிரி இடத்துல பீஸாக இருக்கணுங்க. அழகாக ஒரு வீடு கட்டிட்டு ஜாலியாக இருக்கணும்னா நமக்கு ஃபஸ்ட்டு எந்த ஒரு லோனு இஎம்ஐ இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி இடத்துல ஜாலியாக இருக்கலாம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இருக்க முடியாது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பூத்தோட்டம் இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம போன ஒரு டைம் வந்திருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னும் பச்சைன்னு இருந்துச்சு, பச்சையாக இருந்துச்சு. ஆஃப் ரோடாக போகணும், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வாங்க. இதை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, சிவன் கோவில் பண்டப்பள்ளின்னு சொல்லிட்டு இந்த வழியில் போகணுமா. பண்டப்பள்ளிங்க இந்த சிவன் கோவில் இருக்கிற இடம் பேர். எல்லாருமே மார்னிங்கே ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஃபைனலாக டெம்பிள் சிவன் பக்கம் வந்துட்டோங்க. இங்கே பூ பழம் காய் எல்லாமே இருக்குது. அப்படியே வாங்கிட்டு போகலாங்க. பூலாம் இங்கே விற்கிறாங்க. எவ்வளோ? 50 ரூபா தான்ப்பா. வந்தீங்கன்னா அப்படியே இங்கே பனியாரெல்லாம் சுடுறாங்க, வந்து சாப்பிட்டு போய்க்கலாம் அப்படியே அதே மாதிரி. பூப்பழம் வேணும்னா சாமி கும்பிட்றதுக்கு அந்த மாதிரி இங்கே வாங்கிட்டு போய்க்கலாங்க. சில்லறை இல்லைங்களா? இங்கே வர வழியிலே பார்த்தீங்கன்னா பூப்பழம் எல்லாமே கடையில் கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து புதுசாக இங்கெல்லாம் கடை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அங்கே முன்னாடி இருந்துச்சு, இப்போ இங்கே இருக்குங்க. அங்கே முன்னாடி தான் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் சிவன் இருக்கிறது. நம்ம இங்கேருந்து இப்படி போயிட்டு சிவனை தரிசிக்கிறோங்க. பூ பழம் எல்லாம் பூ காய் தேங்காய் எல்லாம் வாங்கியிருக்கோம். அங்கே போயிட்டு சாமிக்கு வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு அங்கே போயிட்டு நான் எல்லா விழாவும் கண்டினியூ பண்ணுறேன் வாங்க. இங்கே ஃபைனலாக நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். சிவனை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கூட்டம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அங்கே அப்படியே போயிட்டு நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அந்த சிவன்கிட்ட போயிட்டு சிவனை தரிசித்துட்டு வரலாங்க. நம்ம இங்கேயே பார்க் பண்ணிக்கலாம் வண்டியை. இதுவே கிருஷ்ணகிரி சூளகிரி சைடுன்னு வந்தீங்கன்னா இந்த ரூட்டில் வர மாதிரி இருக்குங்க. நாம் ராயக்கோட்டை வழின்றதுனால இந்த சைடுலேருந்து வரணும். ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ட்ராவலர் டிஜே பேசுகிறேன். இப்போ எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிவன் டெம்பிளுக்கு வந்தாச்சுங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு தான் இருக்குது சிவன் பாருங்க. அவங்க ஃபுல் கூட்டமாக இருக்காங்க. வாங்க அப்படியே போக உங்களை நான் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம பைக் வந்து அங்கே பார்க் பண்ணியிருக்கோங்க. அங்கே பார்க் பண்ணிவிட்டு இந்த வழியாக அந்த தண்ணியில் தாங்க நடந்து போகணும். பாறையெல்லாம் வழுக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து தான் சேஃபாக தான் போகணும். சரி வாங்க அப்படியே போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம். வாங்க
தண்ணி பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க, ஓரளவு மீடியமாக தான் போயிட்டுருக்கு. அங்கே பேண்டெல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் போகணும். அப்படியே தண்ணியில் தாங்க போயிட்டுருக்கேன். நல்லா சில்லுன்னு இருக்குதுங்க இந்த தண்ணி, வாட்டர். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இதுதான் வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, சுற்றியும் தண்ணி. சென்ட்ரலில் சிவன் டெம்பிள். இப்போ பரவாயில்லைங்க, ஓரளவு தண்ணி போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு. சிவன் கோயில், எப்போவுமே சிவன் கோயில் பொறுத்த வரைக்கும் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நந்தியை வணங்கிட்டு அப்புறமா சிவனை வணங்குங்க. தெரியுதுங்களா, பூசாரின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. அதனால் நாமளே பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு கிளம்புவாங்க. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூஜை செய்கிறதுக்கு யாரும் இல்லாதனால, கோயிலத்தில் அந்த மாதிரி யாரும் இல்லாதனால நாமளே வாங்கிட்டு போன பழம் எல்லாம் வச்சு தேங்காயெல்லாம் ஒடிச்சு நாமளே சாமி கும்பிட்டு வந்துட்டோங்க. வேறு என்னங்க பண்ணுறது, சரி நம்மளே சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டோங்க. நம்ம ஃபைனலாக சிவனோட தரிசனம் முடிச்சாச்சுங்க. சிவனோட தரிசனத்தை முடிச்சுட்டு பார்த்தீங்களா, 4 சைடு சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணியாக தான் இருக்கும். 4 சைடு தண்ணி, சென்ட்ரலில் சிவன் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. இந்த தண்ணியெல்லாம் ஏன் இப்படி எல்லாம் நுரையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? இந்த சைடு ஒசூர் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃபேக்ட்ரிஸ். அந்த ஃபேக்ட்ரி சைடு இருந்து வர கழிவு ஃபுல்லாமே நீரில் தாங்க கலக்குது. அதனால தாங்க இந்த அதோட நச்சு தான் இந்த இது ஃபுல்லாமே. அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்ல ஒரு ஜாலியாக வந்துட்டு ஃபேமிலியோடு வந்துட்டு நல்ல சாமி தரிசனம் பார்த்துட்டு, தரிசனம்னா ஒன்றும் இல்லை, நாமளே காய்ப்பழம் உடைச்சிட்டு போய்க்கலாங்க. இங்கே பூசாரி அந்த மாதிரி யாரும் இல்லை. அதே மாதிரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கப்புள்ஸோடு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நாம் தான் ஒன்று மொட்டை பையனாக இருக்கும். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒசூர்லேருந்து வந்தோம்னா நம்ம ராய்கோட்டை வழியாக போயிட்டு லெஃப்ட் சைடில் தொட்டமேட்டரின்னு சொல்கிற இடத்துலேருந்து நம்ம உள்ளே வரணுங்க. பட்டணப்பள்ளின்னு சொல்லிட்டு இந்த கோயில் இருக்கிற இடம். அதே மாதிரி ஒசூர்லேருந்து நம்ம கிருஷ்ணகிரி வழியாக அந்த மாதிரி வரணும்னு பார்த்தீங்கன்னா சூளகிரிலேருந்து வழி வருதான். அந்த வழி எனக்கு தெரியல, பட் ஆனால் அதில் வந்துட்டுருக்காங்க ஒரு சில பேர். பட் அதுலேயும் வாங்க, எதில் வந்தாலுமே இந்த கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். ஒசூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸுங்க இந்த கோயில். அதே மாதிரி கோயிலுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அந்த மாதிரி இருந்தால் கூட வேண்டிட்டு போங்க, நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கவங்க சொல்லிக்கிட்டாங்க, அதனால் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம கோயிலோட ஃபுல்லாக முடிச்சாச்சு. நம்ம சாமி அப்படியே கிளம்பலாங்க. வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, அதுமாதிரி கப்புள்ஸ் எல்லாருமே வராங்க. வாங்க, வந்து சாமியை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு ஜாலியாக போங்க. அதே ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே ஜாலியாக குளிக்க வச்சு விட கூட்டி போகலாம். பட் ஆனால் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் குளிக்கிறதுனா ஓகே, அதுலேயே அடிக்கடி குளிச்சிங்கன்னா ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரி வந்துடும். ஏன்னா அது தண்ணி ரொம்ப பியூர் தண்ணிலாம் இல்லை, தண்ணி நார்மலாக ஓகே. நம்ம 3 பேர் தான் வந்திருக்கோம், 2 பேரும் நம்ம மச்சா. ஃபைனலாக தரிசனம் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி வாட்டர் இருக்குது, ஆரன் பேர் வச்சுட்டு வாட்டரில் கீழே தள்ளி என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இளநீ கடை இருக்குது. அது மட்டும் ப்ளஸ் இல்லாமல் நான் பேக்கில் காமிக்கிற பாருங்கள். அதே மாதிரி அந்த சைடில் அந்த சைடு அப்புறம் ப்ளஸ் இந்த சைடு எல்லாமே உங்களுக்கு ஃபுட்டு மீன்ஸ் நார்மலாக ஒரு பானிபூரி அப்புறம் ப்ளஸ் சோளக்கதிர் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் வரவங்க எல்லாமே வாங்க. இங்கே இப்போ பரவாயில்ல, பேடிஎம் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டாங்க. முன்னாடி வெறும் கேஷ் மட்டும் தான் இருந்துச்சு.
இப்போ ஓகேங்க, இதேமாதிரி வாங்க, இந்த மாதிரி இடத்துலலாம் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஒன் டேக்கு நல்ல பீஸ்ஃபுல்லான ஏரியானா இது நல்லா சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யாராவது இந்த பிளேஸ்க்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து விசிட் பண்ணி பார்க்கட்டும். நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்களும். நல்லாயிருக்கு இந்த இடம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் ரிலேட்டடான அதே மாதிரி பைக் ரிலேட்டடான எல்லா வீடியோவும் போடுவோம். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடலான்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் ஆகும். ஓகேங்க, பிளாக் இதோடு நான் என் பண்ணிக்கிறேன். சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதேமாதிரி நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் ரிலேட்டடான பைக் ரிலேட்டடான எல்லா வீடியோவுமே போடுவோம். பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.